ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. 108 தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்ளும் அன்பு சீடர்களுக்கு ஸ்ரீ கபாலீஸ்வரர் வழங்கிய அருளுரை. ஓம் ஸ்ரீ கபாலீஸ்வரரே போற்றி போற்றி. உலகத்தின் உயிர்கள் யாவும் உன்னதமான வாழ்வினை ஏற்பதற்கு ஸ்ரீ கபாலீஸ்வரராகிய யாம் அருளினை பொழிகின்றோம். ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்று கருணை எனும் வாயில் திறவு கொண்டிட அறிந்தும் அறியாமலும் இயங்குகின்ற அன்பு மானுடர்கள் எமது தன்மை மற்றும் இயக்கம் குறித்து அறிதல் வேண்டும். கலியுகத்தின் எல்லையில் கபாலீஸ்வரராகிய யாம் மானுட குலத்திற்கு ஓர் அரிய சத்தியத்தினை உணர்த்திட முனைகின்றோம். கபாலீஸ்வரராகிய எமது தன்மை என்பது ஆணவத் திரையினை முற்றிலுமாக அழித்து கபால மோக்ஷம் அருள்வது ஒன்றே. கலியுக எல்லையில் ஆணவம் ஒன்றே பூரண எரிபொருளாக உருமாறி மானுடர்களை இயக்குகின்றது. ஆணவம் என்பது யாது? கபாலீஸ்வரராகிய எமக்கும் மானுடர்களின் ஆணவத் திரைகளுக்கும் ஓர் உன்னத தொடர்புண்டு. ஆணவம் எனும் அணுக்களின் ஆழ்ந்த கழிவுகளை அழிக்கும் வல்லமை கபாலம் எனும் மண்டை ஓட்டிற்கு அதிகம் உண்டு. எவ்விதம் என்றறிக. கபாலம் என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் உயிராகிய ஆதிசக்தியினை காத்தருளும் உன்னத கருவியாகும். எத்தருணத்திலும் உயிரானது கபாலத்தினை கடந்து சென்றுவிடாது வாழும் காலம் வரை காப்பது கபாலத்தின் உள் மைய ஈர்ப்பு விசை ஒன்றே. உயிர் அணுவானது ஒடுங்க முற்படும் காரணத்தினால் மாத்திரமே இத்தருணத்தில் கபாலம் என்பது தனது ஈர்ப்பு விசையினை குன்றச் செய்துள்ளது. கபாலத்தின் உட்புறம் அமைந்த ஓர் உன்னத எரிபொருளானது அரிய வகை ஈர்ப்பு விசையினை பொழியக்கூடியது. ஈர்ப்பு எனில் ஒன்றினை நோக்கி ஒன்று ஈர்க்கப்படுவதாகும். கபாலீஸ்வரராகிய யாம் கபால ஓட்டின் உட்புறம் ஓர் உன்னத எரிபொருளாக நிலைத்திருப்போம். இதன் சூட்சமத்தினை ஆழ்ந்து உணரக் கடவது. ஈர்ப்பிற்கு எதிர் ஈர்ப்பு என்பதே எமது தன்மையாகும். ஈர்ப்பிற்கு எதிர் ஈர்ப்பு என்பதன் பொருள் உணர்ந்திடுக. உயிர் அணுவானது ஆன்மாவினால் ஈர்க்கப்பட்டு ஒடுங்க முற்படுவது இயற்கையே. எனினும் சிரசின் அணுக்களுக்குள் உயிரானது ஒடுங்கிடல் வேண்டும். மாறாக சிரசை விடுத்து வெளியேறினால் மரணிக்கவும் நேர்ந்துவிடும். உயிரானது கபாலத்தினை கடந்து விண்ணோக்கி பயணித்திட அனைத்து ஆன்மத் துகள்களும் தங்களது வீரியமான ஈர்ப்பு விசையினை நல்கிடும். எனினும் கபாலீஸ்வரர் எனும் ஆன்மத் துகள் மாத்திரமே எதிர் ஈர்ப்பு விசையினை நல்கிடும். ஈர்ப்பிற்கு எதிர் ஈர்ப்பு என்பது ஓர் உன்னதமான எரிபொருளாகும். கபாலீஸ்வரர் எனும் ஆன்மத் துகளானது எத்தருணத்திலும் சிரசினில் சிறைப்படாது விடுபட்டு விண்ணேறிடவும் முயன்றிடாது. உங்களுடைய ஆன்மா என்பது பல கோடி பாதரச துகள்களால் உருவானது. இதனில் ஸ்ரீ கபாலீஸ்வரர் எனும் நாமம் ஏற்ற ஆன்மத் துகளானது ஒவ்வொரு பிறவியிலும் உயிரானது உடலில் நிலைத்து இயங்கிட
பாதுகாப்பினை நல்கிடும். எமது இருப்பிடம் என்பது கபாலத்தின் உட்புறம் அமைந்திட்ட ஒரு வகை அமில ஆற்றல்களாகும். கபாலமே எமது இருப்பிடம். எமது தன்மையோ உயிருக்கும் ஆன்மாவிற்கும் இடையே ஓர் எதிர்விசை ஈர்ப்பினை வழங்குவதாகும். உயிரும் ஆன்மாவும் ஒன்றோடு ஒன்று பூரணமாக ஒடுங்குவதற்கு யாமே தடைகளை விதித்திடுவோம். ஏற்ற பணியினை நிறைவேற்றிவிடாது உயிரானது ஆன்மாவினில் ஒடுங்கிவிட்டால் அம்மனிதனின் வாழ்வு பித்தனின் வாழ்வாக அமைந்துவிடும். ஏனெனில் உடலினில் அதீதமாய் சுரக்கின்ற பித்த நீரானது உயிரின் இயக்கத்தினை ஒடுக்கும். பிரிபடாத பல கருத்துகள்கள் சிரசினில் சிறைப்பட்டு இருக்கையில் உயிரானது பித்தனை போன்று சுற்றி அலைவதினால் பயனேதும் இல்லை. மாறாக பிறவிகளும் தொடர்ந்திருக்கும். ஈசன் எமக்களித்த வரம் என்பதே உயிரினை பாதுகாப்பதாகும். மேலும் இறுதி பிறவி வரை உயிரின் ஒடுக்கம் நிகழாது எதிர்ப்பு ஆற்றலை வழங்குவதாகும். கபாலீஸ்வரர் எனும் நாமத்தினை ஏற்ற உங்களது ஆன்ம துகளானது இத்தருணத்தில் உருகத் துவங்குவதினால் தனது சுயத்தன்மையை இழக்கின்றது. எந்த ஒரு ஆன்ம துகளும் தனது தன்மையினையே குருதியில் கலப்புறச் செய்திடும். யாமே மாற்று ஆற்றல்களை உருவாக்கி குருதியில் கலப்புறச் செய்திடுவோம். எமது தன்மை என்பதோ தனது பணிகளை நிறைவேற்றாதவரை உயிரின் ஒடுக்கம் நிகழ்ந்திடாது காப்பதாகும். இத்தருணத்தில் உயிரின் அனைத்து பணிகளும் நிறைவடைந்ததினால் தேவியர்கள் அனைவரும் ஒடுங்கத் துவங்கியுள்ளனர். எமது இயக்கத்தினை மாற்றி அமைத்து குருதியில் உருகி கலந்திட உதவிய உன்னத தேவியானவர் ஸ்ரீ கபாலீஸ்வரி ஆவார். தேவியர் அனைவரும் பூரண ஒடுக்கம் காண்கின்ற இத்தருணத்தில் எமது தன்மையை மாற்றி அமைத்திட ஸ்ரீ கபாலீஸ்வரியும் ஸ்ரீ கற்பகாம்பிகையும் பிந்துவில் ஒடுங்கிட முற்படுகின்றனர். ஸ்ரீ கபாலீஸ்வரி என்றே நாமம் ஏற்ற தேவியும் ஸ்ரீ கற்பகாம்பிகை எனும் நாமம் ஏற்ற தேவியும் ஒரு துகளின் இரு பிரிவு ஆற்றல்களாவர். இருவரும் பல்வேறு உபதேவிகளுடன் இத்தருணத்தில் அகத்தியர் அருளுகின்ற ஆகிருதிகளை ஏற்று அகத்தினில் ஒடுங்குவதினால் எமது தன்மை உருகியே எதிர் பதத்தினை அடைந்துள்ளது. ஒவ்வொரு மனிதரின் உள் மூளை பகுதியிலும் கபாலத்தினை சார்ந்து இயங்கும் யாம் ஸ்ரீசக்கர தியானத்தினை மேற்கொள்ளும் சத்தியயுக வாசிகளுக்கு மாத்திரம் மாற்று முறையினில் இயங்கிடுவோம். ஸ்ரீ கபாலீஸ்வரரே போற்றி என்றே உரைக்கையில் கபாலம் எனப்படும் மண்டை ஓட்டின் உட்புறம் உருவாகும் அதிர்வு அலைகளை உணர்ந்திடல் வேண்டும். மின்சாரம் பாய்வது போன்று சிரசினில் அக்னியும் அதிர்வுகளும் பெருகும். உணர வேண்டியது ஒவ்வொருவரது கடமையாகும். இனி வரும் காலங்களில் கபாலத்தினையும் கடந்து ஒவ்வொரு தேவியராகிய உயிர் துளிகளும் விண்ணோக்கி ஓசையாகவும் ஒளியாகவும் பயணிப்பதனை கண்ணுறலாம். ஆன்மத் துகள்களே ஈசனின் பிரதிநிதியாய் சிவனாரின் அன்பு ரூபமாய் இயங்கிட முற்படுவதினால் உயிரின் ஒடுக்கம் எளிதாய் நிகழும். உயிர் துகள்கள் ஒவ்வொன்றும்
ஒவ்வொரு தேவியருக்கு சமமானது. பிந்துவில் ஒடுங்கி விண்ணேறும் உயிர் சக்தியினை கபால வாயிலில் உருவாகும் எளிய அதிர்வுகளாக உணர இயலும். உயிரும் ஆன்மாவும் ஒடுங்கி ஒன்றோடு ஒன்று கலப்புறுவதற்கு எண்ணற்ற தடைகள் உண்டு. அவையாவும் ஈசனால் வகுக்கப்பட்ட நியதிகளே. எமது தன்மை குருதியில் கலப்புற்றால் உயிருக்கும் ஆன்மாவிற்கும் இடைப்பட்ட ஏற்க வேண்டிய பல கர்ம வினைகள் நீக்கமடையும். ஆகாமியம் எனப்படும் கர்மாக்கள் அடுத்து வரும் பிறவிகளில் ஏற்க வேண்டிய கர்ம வினைகளாகும். அத்தகைய வினை கழிவுகளை நீக்குகின்ற பேராற்றல்களை பெற்ற கபாலீஸ்வர துகளினை உருகியே வணங்கித் துதித்திடுங்கள். வாழ்வினில் பல மாற்றங்கள் உருவாவதனை கண்ணுறுதல் வேண்டும். ஆகாமிய கர்மம் என்பது பூரணமாய் அழிக்கப்பட்டாலும் மீண்டும் பாவ புண்ணியங்களை ஏற்காது செயல்புரிய வேண்டியது உங்களின் கடமையாகும். எண்ணம், சொல், செயல் ஆகிய அனைத்தினையும் ஏக இறைவனாம் ஈசனிடம் சமர்ப்பியுங்கள். மகா அகத்தியரிடம் உங்களை பூரணமாய் சமர்ப்பியுங்கள். மகா காலேஸ்வரரை அடிபணிந்து அனைத்தினையும் சமர்ப்பணம் புரிந்து செயலாற்றிடுங்கள். ஏனெனில் நான் எனும் அகங்காரம் கொண்டு செயல் புரிந்தால் பிறவிகள் தொடரும். அவ்விதம் செயல் புரிந்திடாது யாமும் காத்தருள்வோம். எமது இருப்பு நிலை என்பது பற்றற்ற நிலையாகும். அனைத்தினையும் அர்ப்பணம் புரிந்து வாழ்கின்ற உன்னத வாழ்வினை யாம் அருளிடுவோம். ஒவ்வொருவரும் சத்திய யுகத்தினில் கருணை எனும் வாயிலினை திறவு கொண்டிட பூத்திட்ட மலர்கள் எனும் சத்தியம் உணர்ந்து செயல் புரியுங்கள். ஸ்ரீ கபாலீஸ்வரரின் பூரண ஆசிகள்.